ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருந்து ஜப்பானுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி இங்கே செட்டில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தான் இன்றைக்கி வந்து மீட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து இங்கே ஜப்பானில் ஐடி செக்டார் இந்த மாதிரி பல செக்டாரில் வந்து ஜப்பானில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன மாதிரி இருக்குது, அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? கணேஷ். ஓகே, நீங்கள் என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐடி தான் ப்ரோ. ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓகே, எத்தனை வருஷமாக ஜப்பானில் இருக்கீங்க? இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years இருக்கும். ஓகே, ஐடியில் உங்களுக்கு எந்த மாதிரி எப்படி உங்களுக்கு உள்ளே வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது? ஐடியில் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே கரூரில் சென்ஸு வச்சுருக்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். ஓகே, ஸோ அங்கேருந்து அப்படியே இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி இங்கே ஜப்பான் வந்தோம். ஓகே, எந்த லெவல் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இருந்தால் இங்கே வந்து உங்களால் இன்டர்வியூ வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது? பிஸ்னஸ் லெவல் கம்யூனிகேஷன் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் சர்டிஃபிகேஷனை விட, இல்லைங்களா? அவங்க பேசுகிற நமக்கு புரியணும், நம்ம பேசுகிறது அவங்க. ஓகே, அதுதான் வந்து பேசிக்காக அவங்க எதிர்பார்க்குறாங்க. மெயினாக வந்து சர்டிஃபிகேட் எனக்கு N4 வேணும், N3 வேணும், அந்த மாதிரிலாம் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஓகே ப்ரோ, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். ப்ரோ, உங்கள் நேம் என்ன? என் பேர் அர்ஜுன் ப்ரோ. ஓகே, நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ வந்து ஐடி தான் ஒர்க் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். இங்கே ஜப்பான் வந்து 3 years ஆச்சு. ஓகே, ஸோ 2 years வந்து எஸ்எஸ்ஜிஎன்டிஸில் தான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக இங்கே ஜப்பானுக்கு. ஓகே, இங்கே ஜப்பானில் ஐடி செக்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது இப்போ? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசங்க ஐடி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இங்கே உள்ள வரணும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவ். ஏன்னா நிறைய பேர் இங்கே வரணும். ஏன்னா நிறைய பேர் எடுத்த உடனே கனடா போகிறேன், யூஎஸ் போகிறேன், லண்டன் போகிறேன் அப்படின்றவங்க தான் ஜாஸ்தி. ஆனால் அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதை தவறாக சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல், இங்கே ஒரு சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இங்கேயும் வந்து மக்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. ஸோ அதனால் எதில் இப்போ ஜாவாவா இல்லை என்ன மாதிரி ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் நல்லா பூம் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஜாவா, பைத்தான். ஓகே, ரீசெண்டாக இப்போ ஃப்ளட்டர் வந்து இதாகிட்டு இருக்குது. ஓகே, ஃப்ளட்டருக்கான நீடும் இங்கே இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட் எண்டும் சரி, பேக் எண்டும் சரி. ஓகே, அது ரொம்ப ரெக்ரூட்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக ஜாப் கிடைக்கும். ஓகே, மெயினாக வந்து இப்போ அங்கேருந்து வரணும் அப்படின்னா பர்டிகுலராக லாங்குவேஜ் அப்படின்றத தம்பி ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு கீ பாயிண்ட் வரணும் அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது ஐடியில் இப்போ பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்துருக்கணுமா இல்லை ஐடி தான் எடுத்துருக்கணுமா, அந்த மாதிரி என்ன ரெக்யர்மெண்ட் வச்சிருக்காங்களா? அப்படின்னு இல்லை. இப்போ ஜப்பான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தா மெக்கானிக்கல் ஒர்க் தான் பார்க்கணும், ஐடி படிச்சா ஐடி தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு கேப்பபிலிட்டி இருக்கா, நீ படிச்சுக்கிட்டு இதை பண்ணுவியா, உன்னால முடியுமா, அது இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தால் அது வந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நீங்கள் ஜாப்பனீஸ் பேசணும் அண்ட் ஹார்ட் ஒர்க். கம்யூனிகேஷன் உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன மாதிரி இருக்கு? ஜாப்பனீஸ் தான் ப்ரோ. ஜாப்பனீஸ் தான். நீங்கள் ஜாப்பனீஸ் மட்டும் ஃப்ளூயண்டாக பேசுனீங்கன்னா வேற வரைக்கும். நிறைய பேர் சாஃப்ட்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ்லேயே வச்சிருப்பாங்களா இல்லை அதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். வெளியில இருக்க அந்த மெயின் டேப்ஸ் மட்டும் ஜாப்பனீஸ்ல இருக்கும். அந்த டேப் அது பெருசா பிரச்சனை கிடையாது. கோடிங் எல்லாமே இங்கிலீஷ் தான். ஓகே, அசிஸ்டன்ட் மேனேஜர் தம்பி கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்புறம் ப்ரோ, உங்க பேர்? நிர்மல். ஓகே, நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களா? நீங்கள் ஜாவா டெவலப்பராக ஒர்க் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஜப்பான் வந்த உடனே இங்கே வந்து ஓஜேடி அப்படின்னுவாங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங்ன்றது தான் இங்கே மேக்ஸிமம். இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இது பர்டிகுலராக இதுதான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற. நான் ஒரு ப்ராடக்ட் விட்டு இன்னொரு ப்ராடக்ட் நான் கம்ப்ளீட்டாக மாற முடியும். அது காரணம் என்னன்னா இவங்க ஓஜேடி அப்படின்ற ஒரு பேஸ் வச்சிருக்காங்க. என்னன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட்ல உள்ள போனாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா கூட அவங்கள ட்ரைனிங் கொடுத்து அழகாக என்கேஜ் பண்ணிடுவாங்க ஒர்க்கில். ஸோ இது ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஜப்பானுக்கு வந்த உடனே உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? எடுத்த உடனே லைவ் ப்ராஜெக்ட்ல என்கேஜ் பண்ணாங்களா இல்லை ஒரு ட்ரைனிங் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை என்கேஜ் பண்ணாங்களா? என்ன மாதிரி இருந்தது? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல என்கேஜ் பண்ணிடுவாங்க. என்கேஜ் பண்ணி சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க. அதோட பார்த்துட்டு நம்மளோட குவாலிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் தடவை உள்ள வரப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். நல்லா பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு என்னென்ன கிராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராஜெக்ட். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறோமோ அது 1% எப்பவுமே பெஸ்ட்டாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் லைவ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக கிராப் பண்ணிடும். ஓகே, இப்போ யூஸ்வலாக வந்து நல்ல ரொம்ப படிப்பில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வர முடியும், அந்த மாதிரியான ஒரு இது இருக்கா? இல்லை படித்து ஓரளவுக்கு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலே வந்து இங்கே ஈஸியாக சர்வே ஆகிட முடியும் அப்படின்றது என்ன இருக்கா? இல்லை ரொம்ப படிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி? ரொம்ப படிப்பாக சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சுட்டா போதும். அது படிப்பு பெருசாக இருக்காது. படிப்பும் தேவைதான், தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. படிப்பு ஒரு பார்ட்டு தான். அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தேவைன்றதை நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னது? என்னோட பேர் மணிகண்டராஜன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் அப்ளிகேஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருக்கேன் இங்கே ஜப்பானில். ஜப்பான் வந்து இப்போ ஒரு 6 வருஷம் ஆகுது. ஓகே,
எந்த இண்டஸ்ட்ரி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், செமிகண்டக்டர், அப்புறம் எனர்ஜி ஃபீல்டு. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு ப்ரோ ஜப்பான்ல? பயங்கர டிமாண்ட் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கியோ எலக்ட்ரான், அப்ளைட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் டிஎஸ்எம்சி, இந்த மாதிரி நிறைய. டிஎஸ்எம்சி இப்போ புதுசா வந்து குமமோட்டோல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நிறைய வந்து பொட்டன்ஷியல் இருக்குங்க ஜப்பான்ல. ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இன்டெல், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சாம்சங் வந்து கொரியா. ஓகே. ஸோ அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய டிமாண்ட் இருக்கு ப்ரோ ஜப்பான்ல வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஓகே. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க ஜப்பான் வந்த உடனே? உங்களோட ஒர்க் என்கேஜ்மெண்ட்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. ஓகே. என்ஜிகே ஸ்பார்க் பிளக்னு சொல்லிட்டு நகோயால இருக்கு. ஓகே. ஸோ அதில் நான் வந்துட்டு R&D இன்ஜினியராக இருந்தேன். ஓகே. ஸோ அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி OJT இருந்தது ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு 2 months OJT, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்க் அசைன் பண்ணி, ஸோ அப்புறம் ஓவரால் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துட்டு உங்களை டெவலப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நான் இப்போ Yamaha சுசுகி கூடயும் ஒர்க் பண்ணிருந்தேன். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் அதோட டெவலப்மெண்ட் இதுலேயும் ஒர்க் பண்ணிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து டிசைன் ஃபீல்ட் ப்ளஸ் வந்துட்டு R&D, ஸோ ரெண்டு தான் என்னோட ஸ்ட்ராங் பேஸ். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு US பேஸ் கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகி இப்போ அங்கே ஒரு 2.5 years ஆகுது. ஓகே. ஜப்பானுக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு கீ இதுதான் வந்து ஒரு திறவுகோல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், எதை சொல்லுவீங்க? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு ஈஸியாக வரலாம். ஓகே. லாங்குவேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ வந்து நாங்கள் 2018 வந்தோம். அப்போ என்ட்ரி லெவல் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து N2 லெவல் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் அவங்களால கான்வர்சேஷன் பண்ண முடியுமா? அவங்க பேசுறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரிப்ளை பண்ணாலே போதும். கண்டிப்பாக அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. நம்ம தமிழ் இலக்கணத்தோட ஈஸியாக ரொம்ப வந்து ரூட்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கனால தமிழ் தெரிஞ்சவங்க, ஏஷியன் லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஜாப்பனீஸ் ரொம்ப ஈஸி. ஸோ அதை நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டு இங்கே வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி குழந்தையோட வந்து இங்கே செட்டில் ஆகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் தம்பி, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ. ஓகே. பசங்க 4 பேர் அப்படியே ஜெகா வாங்கிட்டாங்க, எஸ்கேப் போயிட்டாங்க. வாங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஐடியில் தான் இருக்கீங்களா? ஓகே. நீங்களும் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குரூப்போட சேர்ந்தீங்க. இந்த வருஷம் 2024 பிப்ரவரி தான் வந்தீங்க. நீங்கள் ஜப்பான் வந்து இந்த ஒரு ஒர்க்கில் போய் எங்கேஜ் ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? ஏன்னா ஒரு பதட்டப்படாமல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கும்போது தான் நம்ம அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஒர்க்கில் வந்து எங்கேஜ் ஆக முடியும் இல்லையா? அந்த விதத்தில் இங்கே என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஆல்ரெடி கரூரில் வந்து 2 years SSLCல ஒர்க் பண்ணுறதுனால இப்போ டெவலப்பிங் சைடு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே. இப்போ இங்கே வந்துட்டுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே ஜாப்பனீஸும் சரி ஃப்ரெண்ட்லியாக தான் டீச் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளம். ஓகே. ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, இல்லைனா அங்கேயுமே வந்து இந்த திட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா? திட்ட மாட்டாங்க ப்ரோ, பட் இது பண்ண வேண்டிய ஒர்க்கு கரெக்டாக டைம்குள்ளே பண்ணி முடிக்கணும். ஓகே. ஆனால் டைம் வந்து ஸ்பேன் உங்களுக்கு நல்லா கொடுப்பாங்களா, இல்லை வந்து எனக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக போட்டு இல்லை 2 மணி நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க? அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக லிபரலாக தான் இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சிஸ்டர் ஃபார் யுவர் கரியர். இல்ல இல்ல அவரு அப்படியா எப்படிப்பா நல்லா தம்பி எங்க போறாப்ல? பேர் என்ன தம்பி? என் பேர் கௌஷிக். கௌஷிக் என்ன ஒர்க் பண்றீங்க? தம்பி ரொம்ப பணிவான தம்பியா இருக்காரு. பரவாயில்ல, நார்மலாவே பிரச்சனை இல்லை. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ல பர்டிகுலர்ல என்ன மாதிரி சாஃப்ட்வேர் தம்பி? நான் ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் ஜப்பான்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு நிறைய டிமாண்ட் அதிகமாகவே இருக்கு. ஓகே. அதனால வந்து ஜாப்பனீஸ் பிளஸ் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நீங்க இப்போ படிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு எதனா ஒன்று இல்லப்பா நீங்க பர்டிகுலரா இதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அப்படின்ற மாதிரி எதனா ஒரு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எதை சொல்லுவீங்க நீங்க? உங்களுக்கு ஐடியில் வரணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்ட்டுனா ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ், பைத்தானா இருக்கும், ஜாவா இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஐடியாவை நீங்களே எடுத்து அந்த ஐடியாவை நீங்களே ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணி இது நீங்கள் ரெஸ்யூமில் போட்டு நான் இதை டெவலப் பண்ணி சொல்லிட்டு காமிச்சிங்கனாலே போதும். அதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ண உங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படி நீங்கள் போல்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு ஜப்பானில் வரும். ஓகே. உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு? ரொம்ப லிபரலாக இருந்துச்சா, இல்லை ரொம்ப கேஷுவலாக, இல்லை ரொம்ப டெக்னிக்கலாக கேட்டாங்களா, என்ன மாதிரி இருந்தது? ஜாப்பனீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணுறது வந்து ஜாப்பனீஸ் என்விரான்மெண்ட்ல நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்களா ஃபர்ஸ்ட். ஓகே. அப்புறம் வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. எனக்கு எப்படி இன்டர்வியூ நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சும்மா கேஷுவலாக இந்த மாதிரி ஜாப்பனீஸ் கான்வர்சேஷன் தான் நடந்துச்சு. செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் டெக்னிக்கலாக போனாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜோட டிஸ்கஷன் ஆகும். ஓகே. இது ப்ராசஸ் எவ்வளோ நேரம் ஆச்சு? எப்போ நீங்கள் ஜப்பானுக்குள்ளே வந்தீங்க? நீ இன்டர்வியூலாம் முடிஞ்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் கம்பெனியில் எனக்கு இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக் ஆகிட்டு 1 வீக் முடிஞ்சதுக்கு ஆஃபர் கிடைச்சிச்சு. ஓகே. ஆஃபர் கிடைச்சதுக்கப்புறம் COE வர்றதுக்கு 1 மந்த் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 months. நீங்கள் 2023 வந்தீங்களா? 22 வந்தீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் தம்பி. தேங்க்யூ. உங்கள் 3 பேர்கிட்டையும் 3 கேள்வி. ஸோ நீங்கள் ஜப்பானில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான கேள்வி. நீங்கள்
ஜப்பான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு? ஃபுல்லாவே எனக்கு வந்து ஜாப்பனீஸ் பேசினா மட்டும் தான் என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கா, இல்ல இங்கிலீஷ் பேசுறவங்களும் இருக்காங்க, பைலிங்குவலா இருந்தா கூட ஒன்றும் பெருசா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, அது ரெண்டுமே இருக்குது. கம்பெனி பொறுத்து உங்களுக்கு மாறும். பைலிங்குவல்ஸும் இருக்காங்க. நான் வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால என்னோட என்விரான்மெண்ட் வந்து எல்லாமே ஜாப்பனீஸ் பேசுவாங்க, ஃபுல்லாகவே ஜாப்பனீஸ் பேசுவாங்க. ஸோ அதனால நான் ஜாப்பனீஸ் பேசினாலும் அவங்களுக்கு புரியும், இங்கிலீஷ் பேசினா அவங்களுக்கு புரியாதனால நான் ஜாப்பனீஸ் பேசி ஒர்க்லையுமே சரி இல்லை ஏதாவது டவுட்ஸ் கேட்கனாலும் நான் ஜாப்பனீஸ் பேசி தான் டெவலப் பண்ணுவேன். ஓகே, சரி தம்பி, உங்களுக்கான கேள்வி. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜப்பானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமா இருக்கீங்க நீங்கள்? 2 வருஷம் கிட்ட இருக்கீங்க. கிளைண்ட் எண்ட்லாம் போயிட்டு மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? ஓகே, கிளைண்ட் எண்ட்ல போய் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அதில் எது உங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது? ஓ, இதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, இதெல்லாம் நம்ம அங்கேருந்து வரக்கூடிய பசங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா ஓகே, இங்கே இருக்கிற கல்ச்சர் இந்த மாதிரி இருக்கு, ஒரு கிளைண்ட் கிட்ட போகும்போது ஓகே அக்ஸமா அப்படின்னு வாங்க இல்லைங்களா? ஸோ எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணணும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ மீட்டிங்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்டெப்ஸ் மாதிரியே வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெவலப்பர்ட்ட கேட்கறது, அடுத்து டெஸ்டர்ட்ட கேட்கறது. ஸோ ஒரு ஃப்ளோ மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளோ வந்துட்டு ஜப்பான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு கிஜிரோக்குன்னு சொல்லுவாங்க. கிஜிரோக்கு மீட்டிங்ஸில் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நிறைய பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்துட்டு அதில் முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு நம்ம கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக. ஓகே, ஸோ மீட்டிங்ஸ்லாம் வரும்போது இது ரொம்ப முக்கியம், கான்சன்ட்ரேஷனாக கவனிக்கணும். ஏன்னா ஃபுல்லாக ஜாப்பனீஸ்ங்கிறதுனால வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கவனிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கிலீஷில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா திடீர்னு கூப்பிட்டா கூட நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா கூட பேசிடலாம். ஜாப்பனீஸுங்கும் போது ஃபர்ஸ்ட்லேயும் ஃபாலோ பண்ணால் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்து நோட் பண்ணி கரெக்டாக எழுத முடியும். ஓகே, ஸோ இந்த மேஷிகோ கன் அப்படின்லாம் அது வந்து இப்போ யூஸ்வலாகவே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே மேஷிகோ கன் நான் போகும்போது என்ன பண்ணுவேன்னா சட்டுன்னு எடுத்துன்னு போயிட்டு நான் கொடுத்துருவேன். அப்போ தான் தெரியும், ஆஹா என்னோட பாஸ் கொடுக்கணும், என் பாஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்க கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு முதல்ல கிளைண்ட் கிட்ட போகும்போது தெரியாத ஒரு விஷயம். ஸோ அது பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கும் ப்ரோ. ஸோ ப்ரோ, உங்களுக்கான கேள்வி, நீங்கள் இப்போ நான் ஃபேமிலியோட இருக்கீங்களா? பேச்சுலராக இருக்கீங்களா? நீங்களும் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் கொலீக்ஸ்லாம் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? உங்கள் டீம் லீடர் அவங்களாம் வந்து எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க? ஸோ என்னோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாப்பனீஸ் தான் இருக்காங்க. ஓகே, நான் மட்டும்தான் வந்து ஃபாரினர். ஸோ அதனால எனக்கான ஸ்பேஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து எவ்வளோ வேலை பண்ண முடியுது, எவ்வளோ வேலை கம்யூனிகேட் பண்ண முடியுது, அதெல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட கம்யூனிகேஷன் சைடை கொஞ்சம் மாற்றிட்டு எனக்கு எப்படி ஈஸியாக புரியும்ன்றதை வந்துட்டு அவங்க வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி எனக்கும் ஜாப்பனீஸ் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றனால ஒரு ஸ்மூத்தான கம்யூனிகேஷன் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி அவங்க எஃபர்ட் போடுறாங்க அவங்க சைட்லேருந்து. ஓகே, ஒரு ஃபாரினர் உள்ள எடுக்கணும். அவங்க முன்னாடி வந்துட்டு ஓகே ஒருத்தர் எடுக்க போகிறோம், அவருக்கு வந்து அவர்கிட்ட வந்து அவங்க வேலை வாங்கணும். அவர் வந்து எப்படி வந்து வேலை வாங்கலாம் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம கிட்ட வராங்க. நம்மளும் வந்துட்டு ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் கம்பெனியில் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அங்கே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நான் டெய்லியுமே ஆஃபீஸ் போயிட்டு இருக்கனால வந்துட்டு அவங்களோட லைஃபோட கம்யூனிகேஷன்ஸாக இருக்கும். ஒரு டே டு லைஃப்பில் வந்துட்டு நாங்கள் நல்லா பேசுவோம். எங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அவங்களோட வந்து டூர் போகிறது அதெல்லாம் அப்புறம் நொமிக்காய் அதெல்லாமே வந்துட்டு அதிகமாக போயிட்டு இருந்தோம். ஸோ பட் இப்போ வந்து நான் டோக்கியோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே வந்துட்டு ஒர்க்கை தான் ரொம்ப வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு இது இல்லை, இங்கே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ பட் இதுவுமே ஓகே தான். ஓகே, அதனால ஆல் தி வெரி பெஸ்ட் தம்பி, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். ஸோ ப்ரோ, தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை மீட் பண்ணதுல. நிறைய பசங்களோட அவங்க ஐடி செக்டரில் எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு உள்ள என்விரான்மெண்ட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது, எந்த அளவுக்கு ஜாப் மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குது ஐடிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. நீங்கள் உங்கள் மூலிமா உங்கள் SSJLTC மூலிமா நிறைய பேர் படிச்சுட்டு இங்கே உள்ள வந்துருக்காங்க. ஸோ அடுத்து உங்களோட பிளான் என்ன டார்கெட் வச்சுருக்கீங்க? இன்னும் எத்தனை பேர் வந்து ஐடி செக்டர் மட்டும் இல்லை மற்ற செக்டருக்கும் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு இன்னைக்கு எல்லாத்தோட உங்களை மற்றும் என்னோட ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இங்கே இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 2025 அவங்க உள்ளே வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். அதுக்காக தான் இங்கே வந்தோம். நிறையா இன்ட்ரெஸ்டிங் மீட்டிங்ஸ்லாம் போச்சு. வர இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு ஒரு 50 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே அனுப்பலாம். ஓகே, என்னோட ஓவரால் டார்கெட் வந்து 10,000 இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே ஒர்க் பண்ண வைக்கணும், இங்கே வந்து படிக்க வைக்கணுங்கிறது என்னோட எய்ம். ஓகே, ஸோ கண்டிப்பாக அதனால் முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ மீன் த ரைட் பார்ட். ஸோ வித் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் பிரில்லியன்ட் ஒர்க் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் ஷூர் தட் இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய இந்த பயணம் மென்மேலும் வெற்றிகரமாக தொடர ஜப்பான் தமிழ் ப்ரோ சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.